எப்பவுமே தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை தனக்கு வேண்டியவங்க யாருக்கிட்டையாவது சொல்லி ஆறுதல் தேடிக்கிட்டா ஒரு பெரிய பாரமே இறங்குன மாதிரி இருக்கும். நான் தான் உனக்கு வேண்டியவன் இல்லையே. நான் வேண்டியவனா இருந்திருந்தா உனக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸை என்கிட்ட எப்பவும் சொல்லியிருப்பேன். வசந்தா, சத்தியமா சொல்றேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை பிரிய மாட்டேன். ப்ராமிஸ். சொல்றேன் ஆனந்த். என் லைஃபை பத்தி உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க மனசை நல்லா தைரியப்படுத்திக்கங்க. ஏன்னா என் ப்ராப்ளம்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன விரும்புறீங்களோ இல்லையோ, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையாது. இத பாரு வசந்த், உன் வாழ்க்கையில என்ன நடந்திருந்தாலும் சரி அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத விட அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கிறதா முக்கியம். அதான் என்னுடைய பிரின்சிபல். நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ சைக்கிள் கத்துக்கணும்னு ஆசையா இருந்தது. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சீனன்னு ஒருத்தர் இருந்தா. அவன் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போய்கிட்டு இருப்பான். எங்க அம்மா சீனு எனக்கு சைக்கிள் கத்து கொடுக்க சொன்னாங்க. சீனு எனக்கு சைக்கிள் கத்து கொடுத்தா. அந்த பழக்கமே அவ என்கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு ஏணி ஆயிடுச்சு. விவரம் தெரியாத அந்த நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆசை வார்த்தைய சொல்லி என் மனசை கரைய வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சொன்னா. விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா விபரீதம் ஆயிடும்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவனும் எங்க வீட்டுல இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டே போயிடலான்னு வற்புறுத்தினா. என்னோட அறியாம என்ன பலவீனமாக்கிடுச்சு. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி என்ன அவன் சொல்றபடியெல்லாம் தலையாற்ற பொம்மையாக்கிட்டா. என்ன ஆனந்த் அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்க? அதனால்தான் நான் முதல்லயே சொன்னேன், நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க மனசை நல்லா தைரியப்படுத்திக்கிங்கன்னு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. என் வாழ்க்கை என்னோடவே போகட்டும். யாருக்குமே இடைஞ்சலா இருக்க நான் விரும்பல. என்னமோ தெரியல, உங்க மேல எப்படி இவ்வளவு அன்பு வச்சுட்டேன்னு எனக்கே புரியல. நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஆனா என்ன மறந்து மட்டும் போயிடாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் இதே போல இருக்கணும். சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம காலேஜில் முதல்ல ஒரு பிராக்டிக்கல் சீன்ல நடிச்சமே, ஞாபகம் இருக்கா? அதுல கீதா கல்யாணத்துக்கு முன்னாடியே கெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ராஜேஷ் அவளை ஏத்துக்கிறானே, அந்த ராஜேஷோட முடிவு தான் என்னோட முடிவு. ஏன் வசந்தா தயங்குற? உன்னை பொறுத்த வரைக்கும் நீ கெடவும் இல்லை, கெடுக்கப்படவும் இல்லை. ப்ரொசீட். அதுக்கு பிறகு 50 பவுன் நகையோட பக்கத்தூர்ல இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு சீனு என்ன கூட்டிட்டு போனா. நானும் ஏமாந்து போய் அவன் பின்னாடியே போய்கிட்டு இருந்தேன். அடடே, வாங்க 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 வாங்க. காலையில தான் உங்க கடுதாசி கிடைச்சது. அப்படியா? இதான் நீங்க சொன்ன பொண்ணா? வணக்கங்க. சரி, நீங்க வீட்டுல இருங்க, நான் டியூட்டிக்கு போய் 2 நாளா திரும்பி வந்துடுறேன். நல்லா கவனிச்சுக்கடி. வாங்க உள்ள போலாம். பாபா. வீட்டுக்குள்ள போனதும் அவனோட ஃப்ரெண்ட் வைஃப் எங்க கிட்ட அண்ணன் அண்ணி முறை சொல்லிதான் பழகினா. நான் கொண்டு போயிருந்த நகையெல்லாம் அந்த தங்கைக்கு போட்டு அழகு பார்த்தான் சீனு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தப்ப 2 பேரும் ஏதோ திட்டம் போட்டு வந்ததும் வராததுமா என்ன ஊர்கொடியில இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. நானும் பாவி எதுவுமே புரியாம தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏன் வசந்தா நிறுத்திட்ட? தைரியமா சொல்லு. நீ இப்படி உன் லைஃப்பை பத்தி முழு உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்றதுனாலதான் உன்கிட்ட எனக்கு இருக்கிற அன்பு இன்னும் ஒரு படி அதிகமாகுது. சொல்லு வசந்தா. குடத்தோட நான் வீட்டுக்கு போனப்போ வீடு பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவன் என்ன அந்த நகைக்காகவே ஏமாத்திருக்காங்கிறது தெரிஞ்சது. நேரே எங்க அம்மா கிட்ட ஓடி வந்தேன். அம்மா,
ஏண்டி போயாடி போயாடி என்னை ஏமாத்தி நகை எடுத்துக்கிட்டு போறதுக்காக எங்க அம்மா அவ மேல கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கடைசியில அவனுக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சதுதான் மிச்சம். ஜுவல்ஸ் திரும்பி கிடைக்கலங்கிற கோபம் எங்க அம்மாவை வெறியாக்கிடுச்சு. சதா என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் நானும் முனியனும் வாத்தியார் ஐயா வீட்டுக்கு போனோம். நமஸ்காரம் சாமி. என்னம்மா என்ன? என் முனியா, என்ன நடந்தது? அவங்க அம்மா சூடு போட்டுட்டாங்க ஐயா. அப்படியா? எங்கம்மா? அடி பாவி, என்ன எங்கேயாவது ஒரு வேலையில சேர்த்து விடுங்க சார், நான் எப்படியாவது பழிச்சுக்கிறேன். ஆமாங்க. சரி, கவலைப்படாத, வா உங்க அம்மாட்ட போய் பேசிக்கலாம். என்ன அந்த வேதனையில இருந்து காப்பாத்த எங்க ஸ்கூல் வாத்தியார் எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி நான் நடிகையானா நிறைய சம்பாதிக்கலான்னு எங்க அம்மாவுக்கு சொல்லி என்னை இந்த காலேஜ்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த சின்ன வயசுல என்னோட அறியாமையால ஏமாந்து போய் அவன் பின்னாடி போயிட்டேனே தவிர என்ன பொறுத்த வரைக்கும் வேற எந்த தப்பும் மனசளவுல கூட நான் செய்யல. இந்த வயசுலயே என் லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பைத்தியம், எதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு பாரு. சீரியஸா இருக்காத. சரி, சிரிக்க மாட்டேன், சிரிக்க மாட்டேன், சிரிக்கலன்னா குதிச்சிடுவேன். சிரிக்க மாட்டேன்னா போ. இதான் சிரிக்க மாட்டேன்னு சொல்றியே, போ. ஐயோ, இதான் லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப ஆழம் போயிடுவேன். சரி, சிரிக்கிறேன். அப்படி வா வழிக்கு. நான் யாரு? எங்க சரி.